மே 25லேருந்து ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டைமிங்கில், அதாவது இந்த 9 நாள் டைமிங்கில் வந்து மக்கள் யாரும் அதிகமாக வெளியில் வந்து 10 to மதியம் 3 மணி வரைக்கும் அதிகமாக எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏன் இந்த டைமில் வெளியே போகக்கூடாது? இந்த குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியோர்கள் வந்து இந்த டைமிங்கில் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கனால அதிகமாக நோய்கள் வர்றதுக்கு, இந்த அண்மை போன்ற நோய்கள் வர்றதுக்காக வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. இதனால் உடம்புல வந்து டீஹைட்ரேட் ஆகும். நம்ம அதிகமாக தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதனால் மக்கள் வந்துட்டு கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன் அப்படின்னா, மக்களுக்கு தான் மத்திய அரசு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த டைமிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 9 நாள் வந்து கண்டிப்பாக வெயிலோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அது எவ்வளோ டிகிரி செல்சியஸில் வந்து அடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, 50 டிகிரி செல்சியஸ்லேருந்து 55 டிகிரி செல்சியஸ் வரை வந்து இந்த வெயிலோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு அடிக்கிற வெயிலையே நம்மளால் வந்து தாங்க முடியல. ஒரு 50 to 55 டிகிரி செல்சியஸில் அடிக்கும்போது நம்மளோட உடம்பு தாங்குமான்னு தெரில. மக்கள் எல்லோரும் சேஃபாக இருங்க, வீட்டில் பத்திரமா இருங்க, வெளியில் அதிகமாக எங்கேயும் சுற்ற வேணாம். முடிஞ்சால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.